அரகர பார்வதி பதையே அரகர மகாதேவா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே ஏத்து. அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும். ஆடியுருட்கலாம் நான் அன்பு செயல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே எந்த நினது அற்புகளை ஏந்திடல் வேண்டும். செப்பாத மேல்நிலை சுத்த சிவமார்க்க சங்கம் திகழ்ந்தோங்க அருட்ஜோதி செலுத்தியிடல் வேண்டும். தப்பேது நான் செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும். தலைவ நினை புரியாத நிலைமை வேண்டுவனே. புண்படா உடம்பும் புறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தே கண்படாது இரவும் பகலும் நின்னையே கருத்தில் தேற்றுதற்கு சேர்ந்தேன். உண்பனேன் எனினும் முடுப்பனேன் எனினும் உலகரை நம்பிலேன் எனது நண்பனேன். நலம் சார் பண்பனேன் நினையே நம்பினேன் கைவிடையிலனே. திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல சிவபரம்பொருளின் திருவுருட்கருணையினால் நான் ஒரு திண்டுல உட்காந்து கொஞ்சம் பூ கட்டிட்டு இருந்தேன். பூவை மெதுவா நகட்டி வச்சுட்டு கொஞ்சம் கண்ணை மூடினேன். கண்ணை மூடினோடனே இன்று மிருகசீருடைய நட்சத்திரம் அப்படின்னு என் காதுக்குள்ள ஒரு குரல் ஒலிச்சு. நான் ஒலிக்கவே மாதிரி பக்கத்துல சுத்தி பார்த்தேன். நாங்க எல்லாரு கூடயும் பேசிட்டு இருப்பேன். அப்ப திடீர்னு கொஞ்ச நேரம் கண்ணை மூடிடுவேன். அப்ப பிள்ளைங்க எல்லாம் அடிச்சு புரண்டு ஓடிடுவாங்க. நான் இன்றைக்கு மிருகசீர நட்சத்திரமானா கேலண்டர் போய் எடுத்து பார்க்கணும், பஞ்சாங்கம் போய் பார்க்கணும், அதுக்கு ஒரு சோம்பேறித்தனம். சரி பூ எடுத்து மீண்டும் கட்ட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் நான் பக்கத்துல ஏதோ ஒரு சந்தேகம் கேட்கறதுக்கு வந்தேம்மா. இன்னைக்கு மிருகசீரட நட்சத்திரமாடா அப்படின்னு கேட்டேன். நான் பார்த்து சொல்றேம்மா அப்படின்னா. அப்புறம் ஆமாண்ணா எதுக்கு இன்னைக்கு மிருகசீரட நட்சத்திரம்னு சொல்றாரு அப்படின்னா, 63 நாயன்மார்கள்ல ஒருத்தர் தான் மிருகசீரட நட்சத்திரம். மீதி நட்சத்திரங்கள்ல நிறைய பேர் பிறந்திருக்கிறாங்க. திருவுருள் கருணை குட்டி வைக்க மிருகசீரட நட்சத்திரத்துல கண்ணப்ப நாயனார் மட்டும்தான். எனக்கு அது ரொம்ப ஆழமா தச்சிருது. கண்ணப்ப நாயனார் மிருகசீரட நட்சத்திரம் அப்படிங்கிறது எனக்கு மிக ஆழமா சின்ன வயசுல இருந்தே தச்சிருது. அப்ப இன்னைக்கு மிருகசீரட நட்சத்திரம் ஒண்ணு கண்ணப்ப நாயனாரை நம்ம இடையில வச்சிருக்கிறோம். 21 நாள்ங்கிறது ஒரு நோன்பு மாதிரி கொண்டுட்டு போயிட்டோம். அதுல ஒரு கதையை தொடங்கி இடையில நிறுத்திட்டோம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு மிகுந்த ஆஹ் அதை மறந்தே போன குழந்தைங்களா. நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல்வது மறந்துட்டேன். எனக்கு அப்புறம்தான் கண்ணப்ப நாயனார் மிருகசீரிடம்கவும் கண்ணப்ப நாயனார் நம்ம சொல்ல மறந்துட்டோம் அப்படின்னு. சரி இன்னைக்கு எப்படியாவது கண்ணப்ப நாயனாரை சொல்லிட வேண்டியதான் அப்படின்னு ஒரு காலகட்டத்துக்கு நான் தள்ளப்பட்டுட்டேன் குழந்தைங்களா. நானா கண்ணப்பறேன். அதாவது வள்ளல் பெருமனார் சொல்வார், நீ செயல் மறைக்கணும் நின்னையா விட்டு போகேன் என பொருந்திய பொண்ணு. நீ மறைனா கூட சரி, நான் உன்னை விட்டு போக மாட்டேன். பேரண்ட நாயகன் அப்படி என்னைய கட்டியா பிடிச்சு வச்சிருக்கிறோம். எனக்கு எங்கேயாவது இங்க ஒரு டிஸ்ட்ராக்ஷன் அங்க ஒரு டிஸ்ட்ராக்ஷன் எங்க எது நடந்தானாலும் என்னை அங்கங்க அசைவு ஒட்டுறது இல்ல. எங்க என்னைய நான் கொஞ்ச நேரம் அப்படி அங்க எங்க இருந்தானாலும் ஏதோ ஒரு அருள் நிலையில் என்னை அப்படியே இத்தனை வயசு வரைக்கும் என்னை இழுத்துட்டு வந்துட்டான் குழந்தைங்களாம். நான் அவன் என் மேல அவ்வளவு அன்பு செலுத்தும் போது நானும் உங்க மேல அன்பு செலுத்துறா தானே. உலகினில் உயிர்களுக்கு ஒரு இடையூறலாம் விலகனை அடைந்து விலக்குக மகிழ்க அப்படின்னு சொன்னார் வள்ளல் பெருமானார். சொல்றாரு பாருங்க, சாகா கல்வியின் தரமலாம் உணர்த்தி சாகா வரத்தையும் தந்து மேன்மேலும் அன்பையும் விளைவித்து அருட்பேர் ஒழியால் இன்பையும் நிறைவித்து என்னையும் உருவாக்கினேன். நானும் நீனும் ஒண்ணு போல ஆயிட்டேமேப்பா. அப்படி ஆகணும் குழந்தைங்க. அந்த முத்திரை உங்களுக்கு அப்படி ஆக்கும். என்னையும் உருவாக்கினேன் யான் உண்ணியபடியெல்லாம் சீருறச் செய்து. நான் என்னெல்லாம் நினைச்சேன் நீங்க நினைச்சதெல்லாம் தரக்கூடியது. நினைத்தவை நினைத்தாங்க இதட அனைத்தையும் தரும் ஒரு அருந்தருளும். நீங்க நினைச்சதெல்லாம் தருவதற்கு இறைவன் காத்திருக்கான். நம்ம என்ன நினைக்க போறோம்? நல்லதா நினைக்கணுங்களா குழந்தைங்களா? நல்லது நினைக்கணும் தானே. நினைச்சதெல்லாம் நம்ம தரணும்னா நமக்கு உயிர் கூட்டத்துக்கு நல்லது நினைக்கணும். நமக்கு நல்லது நினைக்கணும். நம்ம வாழணும் தானே. அது மாதிரி இருப்பதற்கு இந்த இந்த பயிற்சி இந்த முயற்சி மகோன்னதமானது குழந்தைங்களா. அந்த முத்திரை பயிற்சியின் மூலமாக எந்த நிலையை கண்ணப்ப நாயனார் அடைந்தார்களோ அந்த நிலையை நாமும் அடையலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எங்களுக்கு இது சாத்தியமாமா, எங்களுக்கு இது சித்தி ஆகுமா அப்படின்னு வேற கேட்கிறாங்க. ஏமா நீங்க இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்றீங்க, எங்களுக்கு இது கிடைக்குமா, எங்களுக்கு இது சித்தி ஆகுமா அப்படின்னு. இது பட்டினத்தார் படிக்கிறார். வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லை நல்லேன் மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லை நல்லேன். வாளால் மகவறிந்து யார் ஊட்டுனா?
சிறுத்தொண்ட நாயனார் தன்னுடைய குழந்தையிலே வாளால் மகவறிந்து ஊற்றினார். மாறு சொன்ன சூழல் திருநீலகண்ட நாயனார் தன்னுடைய மனைவி தீண்டுவீராயின் எம்மை திருநீலகண்டம் அப்படி ஒரு வார்த்தை சொன்னார். உடனே அவர் வந்து உண்மையும் உண்மைப்போல் எந்த பெண்ணையும் நான் தொட மாட்டேன், ஏன்னா என் அப்பன் திருநீலகண்டத்தின் மீது நீ ஆணைன்னு சொல்லிட்டு நான் தொட மாட்டேன் அப்படின்ட்டு. தொடமாட்டேன் இல்லை, அப்படியே வாழ்ந்தாங்க குழந்தைங்களா. அப்போ வந்து வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன், தொண்டு செய்து நாளாறில் கண்ணிடந்து அப்ப வல்லேன் அல்ல. என்ன தொண்டு செஞ்சாரு? 6 நாள் தான் தொண்டு செஞ்சார். எவ்வளவு புனிதமான தொண்டு! தொண்டு செய்து நாளாறில் கண்ணிடந்து அப்ப வல்லேன் அல்ல. நான் இதெல்லாம் செய்யலையப்பா, நான் வந்து என்ன செய்வேன், நான் இனி சென்று ஆளாவது எப்படியோ திருக்காலத்தி அப்பனுக்கு, காலத்தி அப்பனுக்கு நான் எப்ப போய் எப்படி ஆளாவேன் அப்படின்னு பட்டினத்தார் கேட்டார். பட்டினத்து பிள்ளையை போல் துறக்கல் அரிது அரிது அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இவங்கள மாதிரிலாம் நான் அன்பு செய்யறேன். கண்ணப்பனார பாடாத அருளாள பெருமக்களே கிடையாது குழந்தைங்களை. வாளால் மகவறிந்து ஊட்டவல்லே நல்லேன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்கவல்லே நல்லேன், தொண்டு செய்து நாளாறி கண்ணிடந்து அப்பவல்லே நல்லேன். தொண்டு செய்து நாளாறி. இப்போ நம்ம கண்ணப்ப நாயனாருடைய வரலாற்றுக்கு வருவோம். கடந்த சொல்லியிருந்தோம், ஆஹ் ஒரு ஒரு பன்றிய கண்ணப்ப நாயனார் விரட்டிட்டே போனார். அதான் முதல் வேட்டை. அதுதான் அவருக்கு நிறைவு வேட்டையும் அதுதான். முதல் வேட்டையும் அதுதான், நிறைவு வேட்டையும் அதுதான். அவங்க வந்து மேல தாளத்தோடு கச்சேரி வச்சு முதல்ல என் பையன் வேட்டைக்கு போறான்னு அந்த கண்ணப்ப நாயனார் அவரை ஆகலப்போ திருநனார்ன்ற பேர்ல தான் இருக்கிறாரு. அவங்க அப்பா வந்து மிகுந்த சந்தோஷத்தோட அவங்க அப்பா அம்மா எல்லாருமா சேர்ந்து ஊர் பெருமக்கள்லாம் சேர்ந்து இவர் கூட வந்து காட்டுக்கு அனுப்புறாங்க. அவர் வந்து காட்டுல அவர் தேடி வந்து உம் நிறைய விலங்கினங்கள் எல்லாம் வேட்டையாடிட்டே வர்றாரு. கடைசி ஒரு பன்றி அவரை துரத்திட்டே வருது கண்ணப்ப நாயனார. அந்த பன்றி வந்து இவர் பிடிக்க அடிபடலை. எங்க வந்து அந்த பன்றி அடிபட்டது? ஆலத்தி மலைக்கு அடிவாரத்துல வந்து அந்த பன்றி அடிபட்டது. கூட நாணன் காடன் அப்படின்னு 2 பேரு அவங்களுடைய குடும்பத்தில் அன்பர்களாக இருந்தவங்க, தலை சிறந்த வில்லாளிகள். அவங்களும் இவர் கூட வராங்க. வந்த உடனே இங்க வந்த உடனே எனக்கு ஒரு புதுமை தென்படுகின்றது. என்னை அறியாமல் என்னுடைய உடல் லேசாகின்றது, மனம் லேசாகின்றது. இந்த இடத்தினுடைய சிறப்பு தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறார் காடன்ட்டு நாடன்ட்டு. சொல்ல இங்க ஒரு குடுமித்தேவர்னு மலை மீது ஒரு பெரியவர் இருக்கிறாரு. அது ஒரு சிவன் கோயில். அங்க வந்து ஒரு பூசாரி வந்து தினமும் பூ போட்டு அர்ச்சனை பண்ணுவார். நான் அதை பார்த்திருக்கிறேன். இங்க சிறப்பா தான் அந்த மலை மேல் இருக்கிறாரு அவரு. பொன்முகலி ஆறுன்னு ஒரு ஆறு இந்த பக்கமா ஓடுது. அந்த பொன்முகலி ஆற்றங்கரையில இப்போ நம்ம வந்திருக்கிறோம். இப்போ எனக்கு தண்ணி தாகமா இருக்கு, நான் வந்து தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. தண்ணி குடிக்கணும்னு கேட்டவருக்கு அவருடைய மனநிலை அப்படியே மாறி மேல காலத்தி மலையை பார்க்கிறாரு. என்மேல் பாரம் ஒன்று போவது போல் உள்ளது, என்னவோ எனக்கு பண்ணுது, என் மேல இருக்கக்கூடிய சுமைகள்லாம் நீங்கி போச்சு. மலை மேல ஏறினா நமக்கெல்லாம் மூச்சுலாம் வாங்கும். எல்லாரும் இந்த சின்ன ஏணிப்படியில ஏறுவாங்க, மூச்சு அப்படிம்போம். மலை மேல் ஏற ஏற என்மேல் பாரம் வந்து போவது போல் உள்ளது அப்படிங்கிறார் அவர். எல்லாம் போச்சு, இங்க வேற என்ன இருக்கு? ஒண்ணு இல்ல. அங்க காலத்திநாதரை பாக்குறாரு. யார் வயதில் ஐயா நீர் இருக்கிறீர்? உனக்கு யார் யா உற்றார்? ஆர்வமரமின்றி இருக்கிறீர், ரொம்ப மெலிஞ்சு இருக்குவோம் உடம்பு, ரொம்ப வாட்டமா இருக்கிறேன், எப்படி இருக்கிறீரு? உங்களுக்கு யார் சாப்பாடு வைக்கிறான்? இது இங்க என்ன கிடக்கு அப்படி சொல்லி கேட்கிறார். காடன்ட்டின் நாணன்ட்டின் காடன். அதான் சொன்னேன் ஐயா, ஒரு பூசாரி வருவாரு, ஒரு அந்தனர் வருவாரு, அவரை கொஞ்சம் தண்ணி ஊற்றுவாரு, கொஞ்சம் 2 பூ போடுவாரு. நாங்க அதை பார்த்துருக்கோம். வேற அவர் என்ன செய்வாரு ஏது செய்வாரு எனக்கு தெரியாது. அப்படியா? நானும் தண்ணி இதற்கு தாகம் போயிடுச்சு. இப்ப என்ன தாகம் வந்துருச்சு? அருள் தாகம், ஆன்ம தாகம், பேரண்ட நாயகனை தனதாக்கி கொள்ள வேண்டும் என்னும் ஒரு தாகம் அது வந்துருச்சு இருக்கு. அப்ப இது எல்லாத்தையும் விட்டுருச்சு. அப்படி விட்டா நீங்க எல்லாம் வந்து மனைவி மக்கள்லாம் விடலாங்கன்னு. நீங்களாம் வந்து நான் மனைவி மக்களை திறந்துட்டு நான் போய் தவம் பண்ண போனேன்னா கிஞ்சிதி தவம் கூட நமக்கு வராது ராஜா. பேரண்ட நாயகன் அவன் நம்மை தனதாக்கி கொள்ள விரும்பினால் இதெல்லாம் நடக்கும். அவன் விரும்பாத பட்சத்துல நான் விரும்பினேன், அவனே விரும்பலமா, நான் பாட்டுல சாப்பிட்டு நான் பாட்டுல தூங்குறேன் அப்படின்னா நம்ம பாட்டுல தூங்குவோம். இப்ப யாரும் நம்மளை அடிக்க போறது இல்லை, பிடிக்க போறது இல்லை, நம்மளை யாரும் எதுவும் செய்ய போறது இல்லை. நம்ம என்ன செய்ய போறோம்? யாரும் அடிக்க வேண்டாம், பிடிக்க வேண்டாம். நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம பாட்டுல புனரபி ஜனனம் புனரபி மரணம்,
சாவோம் பிறப்போம், சாவோம் பிறப்போம், சாவோம் பிறப்போம். திருநாமம் ஐந்தெழுத்தும் செப்பாராயில், தீவண்ணர் திறமுருகால் பேசாராயில், ஒரு நாளும் திருக்கோயில் சூழாராயில், உண்பதன் முன் மலர் பறித்து துண்ணாராயில், பெருநோய்கள் கடவெண்ணீர் அணியாராயில். இவங்களை எதுக்கையா தோணும்? பெருநோய்கள் மிக நலிய பெயர்த்தும் செத்தும் பிறப்பதற்கே தொழிலாகி இழக்கின்றார். நீ பிறந்து பிறந்து சாவதற்கையா பிறந்த? அப்படி சலிச்சு போனாங்க நம்மளை பார்த்து. நம்மளுடைய அருளாள பெருந்த கைகள் சலிச்சு போறாங்க. என்னடா நேத்து போட்ட கோவத்தை தான் இன்னைக்கு போடுத, நேத்து போட்ட சாப்பாடைத்தான் இன்னைக்கு சாப்பிடுத. கொண்டாட்டிட்ட சண்டையா, பிள்ளைகிட்ட சண்டையா, ஆபீஸ்ல சண்டையா, வந்தவங்க போறவங்க கிட்ட எதிர் வழக்கிடுதா, எல்லாம் நேற்று செஞ்சது தானடா இன்னைக்கு செய்யற. இன்னைக்கு என்ன புதுசா நீ செஞ்சுட்ட? இன்னைக்கு என்ன உனக்கு புதுசா கிடைச்சிருச்சு? ஒண்ணும் கிடைக்கலையே தங்கம். பின்ன எதுக்கு இந்த உன் பொழுது அப்படி வம்பாக்குற? வெட்டி பொழுதா நீ எதுக்காக்குற? பெருநோய்கள் மிகநலிய பெயர்த்தும் செத்தும் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்காத. அப்போ அம்மாரி நம்ம இருக்கன்னா இருந்துக்கலாம். அப்போ நம்ம ஒரு தப்படி வச்சா பேரண்ட நாயகன் 1000 தப்படி 1,00,000 தப்படி வைப்பான். குழந்தைங்களா 1,00,000 தப்படி வைப்பான். 7 வயதில் என்னை தனதாக்கி கொண்டான். இன்றைய வரைக்கும் அவனாகவே வச்சிருக்கான். என்னையும் நின்னையும் ஓருருவாக்கி அவனுடைய வண்ணத்தில் அவனுடைய என்னை எங்கேயும் போய் எதுவும் வாங்க போக சொல்லல. நான் தான் கேட்டேன், நான் அதை போய் வாங்கிட்டு வந்துடும் இதை போய் வாங்கிட்டு வந்துருவேன்னு கேட்டேன். இல்ல, நீ என்னை வாங்கிக்கொள். தன்னை என்னை தந்தனை தன்னை தந்தனை. நீ என்ன வாங்கிக்கோ. குதிரை வாங்குறதுக்கு நான் உன்னை அனுப்பல. நான் இனி என்னை வாங்குறதுக்கு அனுப்பு. அப்ப என்ன நான் என்ன அவனுக்கு லஞ்சமா கொடுத்தேன்? நான் என்ன அரசியல்வாதியா? நான் வந்து நிறைய தரேன் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் பின்ன அவன் கூப்பிட்டா நான் வந்தேன். வந்த இடத்துல நின்னுட்டேன். நான் பராக்குல திரும்பல. நான் திரும்பலன்னு சொல்ல மாட்டேன் குழந்தைங்களா. சத்தியமா நான் திரும்பலன்னு சொல்ல மாட்டேன். அவன் என்னை திரும்ப விடவில்லை. அதான் உண்மை. நீங்களும் அது மாதிரி ஒரு சரணாகதி பண்ணுங்க. அப்படி பண்ணா கட்டாயம் இந்த இப்பிறவியிலேயே உங்களுக்கு காட்டாதன எல்லாம் காட்டுவான். தாள் காட்டுவான், சிவம் காட்டுவான், தாள் தாமரை காட்டுவான். நாட்டார் நகை செய்ய நாம் மேலே விட. என்ன இவங்க எங்க போறாங்களா, அங்க போறாங்களா, இங்க நான் என்னுடைய குணத்துல இருந்து ஒரு இன்ச்சு கூட நான் மாற மாட்டேன். அப்படின்னா நான் எப்படியோ யார் மூலமாவது சொல்றான். சொல்லாமலாம் இல்ல, யார் மூலமாவது இப்படி இருக்கு குழந்தை இந்த நிலை, இதை உற்று குழந்தை, இதை உற்று குழந்தை, இதை விட்டு குழந்தை சொல்லிட்டே இருக்கிறான். கேட்கலையே நம்ம. அப்ப என்ன செய்யணும்? இன்னொருக்க பிறப்போம், இன்னொருக்க பிறப்பத்து என்ன போச்சு? அதனால நம்ம அங்கேயே வந்துடும். சரியாம்மா? இப்ப எங்க போறோம்? காலத்தி மலையில அவர் போய் பார்த்துட்டு வந்தாரா, கீழே இறங்கி ஓடி வந்தாரு. நீங்க போய் அந்த பன்றி கறியை சுட்டு ரெடி பண்ணி வைங்க, நான் வந்துடுறேன், என்னுடைய தலைவனுக்கு இதை எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொன்னார். அங்க வந்து இவங்க பன்றி கறியெல்லாம் சுட்டு ரெடி பண்ணி தலைவன் சாப்பிட்ட பிறகுதான் நம்ம சாப்பிடணும் அப்படின்னோடனே இவர் தலைவன் சாப்பிட்ட பிறகு இவர் சாப்பிடணும் இவர் தீர்மானம் பண்ணிட்டார். அவங்க திண்ணனார் சாப்பிட்டாதான் தான் சாப்பிடணும்னு அவங்க எச்சிப்படுத்தல. திண்ணனார் பேரண்ட நாயகன் சாப்பிட்டாதான் தான் சாப்பிடணும்னு உடனே அவர் எச்சிப்படுத்தல. அதனால அந்த சாத்திரம் எல்லாம் அவருக்கு தெரியல. அவர் வாயில போட்டு சவைச்சு பார்த்து எது மென்மையானதோ வெந்துள்ளதோ என்னும் பண்பினார். இது வெந்திருக்குமா அதக்கி பாக்குறான். சவைச்சுக்கிட்டார். அதக்கி பாக்குறார். வெந்துருச்சு. உடனே எடுத்து வச்சுக்கிட்டார். சவைச்சு பார்த்து வெந்துருச்சு அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டார். அப்படி ஒரு தொன்னையில அந்த இலைகள் எல்லாம் ஒரு தொன்னையாக்கி அது உள்ள கறி எடுத்து வச்சுக்கிட்டார். கொஞ்சம் அவர் பூ போடுவாருன்னு சொன்னாரா, கொஞ்சம் காட்டுல உண்டான மரங்கள் எல்லாம் எடுத்து அதை தலையில சொல்லிக்கிட்டார். அப்புறம் கையில கறி வச்சுட்டார். தண்ணி அவர் ஊத்தி அபிஷேகம் பண்ணுவாங்க. கொதிகளை இது பாக்குறாரு. வாயில தண்ணியை கொதிக்கிட்டார். உடனே நேர ஓடுறார். ஓடின உடனே இவங்க நின்னு பார்த்தாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடணும் இவர் வர மாதிரியே தெரியல. நேர போய் அவங்க அப்பா அம்மாட்ட போய் சொல்லிட்டாங்க. அப்பா அம்மா வந்து கூப்பிட வராங்க. வயதாச்சுப்பா, நீ வந்து எல்லாத்தையும் பார்க்கணும் வைக்கணும் எல்லாம் சொல்றாங்க. அவர் எதையுமே அவர் கண்டுக்கவும் இல்லை, கேட்டுக்கவும் இல்லை. அவருடைய இலக்கெல்லாம் என்னுடைய தலைவன் தனிமையில இருக்கிறான். அவனுக்கு இறைச்சி சமைச்சு கொடுப்பார் யாரும் இல்லை. அவன் மெலிந்து இருக்கிறான். யார் தமராக இங்க இருந்தீர் ஐயா கேட்கிறான். உன் சொந்தக்காரங்க யார் பார்க்கிறான்? யார் தமராக இங்க இருந்தீர்? உன்னை வந்து பாத்துக்கிறது யார் இருக்கா? நான் வந்து நான் வரலன்னு சொன்னா நீ தன்னந்தனிமையில மெலிஞ்சு இருக்க உன் உடம்பு. இந்த உடம்புக்கு ஊட்டச்சத்து யாருமே கொடுக்கலையே தங்கம். அது மாதிரி கேட்கிறார். என்ன ஒரு பரிவு! இப்படி ஒரு பரிவு வந்து ஒரு ஒரு திருமேனி மேல நமக்கு வரும்னு நினைக்கிறீங்க? அது ஊக்கமும் உணர்ச்சியும் தந்து அப்படின்னு. அது ஒரு ஊக்கத்தை தந்தது, ஒரு உணர்ச்சியை தந்தது.
அதனால எனதுரு தனதுரு ஆக்கி கொண்டது. எவ்வளவு பெரிய அருள் அனுபவ நிலை பாருங்க. உடனே அவர் அப்படி அப்படி சொல்லிட்டு இவர் அங்க போயிட்டாரா. 6 நாளும் இவர் என்ன பண்றாரு, அங்க இருந்து ஒரு கையில வில் வச்சிருக்காரு, ஒரு கையில தொன்னையில கறி வச்சிருக்கிறாரு, வாயில வாய் நிறைய தண்ணி போகி இருக்கிறாரு, தலையில சாமிக்கு போடக்கூடிய பூ வச்சிருக்கிறாரு. இப்ப அங்க இருந்து இப்படியே வாராரு. அந்த கறியை கீழே வைக்க அவருக்கு மனசாகல. அப்புறம் என்ன பண்ணணும், சாமி மேல ஏற்கனவே பழைய பூக்களை தள்ளணும். தன்னுடைய செருப்பு சோடு அணிந்த கால் அப்படிங்கிறாரு, செருப்பு கால்ட்டு அப்படி லேச இது லிங்கி திருமேனி மேல செருப்பு கால்ட்டு இப்படி தள்ளுதாரு. தள்ளிட்டு வாயில இருக்க எச்சி இப்படி துப்பிட்டாரு. அவர் அபிஷேகம் பண்ணியாச்சா. இப்ப கொண்டையில பூ வச்சிருந்தாரு, அதை தூக்கி முன்னால வச்சுட்டான். இப்ப நீ சாப்பிட்டமோ, இப்ப நான் உனக்கு தொன்னையில பூ கொண்டிருக்கேன், நீ சாப்பிடு, நீ நான் ஊட்டி விடுறேன், நீ சாப்பிடு, நான் ஊட்டி விடுறேன், நீ சாப்பிடு. அவர் எல்லாம் முடிஞ்சிச்சு. அவர் பாட்டுல போய் அடுத்த வேலைக்கான கறியை நான் எடுத்துட்டு வரேன்னு போயிட்டார். சிவகோசிரியார் வரார். சிவகோசிரியார் பாக்குறாரு எல்லாமே அனிசுதம் கெட்டேன். ஐயோ, என்ன இப்படி இறைச்சி துண்டு அங்கேயும் இங்கேயும் கிடக்கு, என்ன எலும்பு துண்டு கிடக்கு, நான் என்ன பாவம் செஞ்சேன் ஐயா, ஏன் இத்தனை நாள் நான் இங்கதானே பூஜை பண்ணேன், ஏன் இப்படி வந்துச்சு, ஏன் இப்படி வந்துச்சு கேக்குறாரு. தெரியல. அவர் அதெல்லாம் வாரி போட்டுட்டு எப்படி இருக்கும் பாருங்க. நான்வெஜ் சாப்பிடுறவங்களே அந்த எச்சி மாமிச கடிச்சு துப்புறதெல்லாம் பார்த்தா எப்படி இருப்பாங்க. சாப்பிடாத ஒருத்தருக்கு அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும், ஒரு கற்பனை பண்ணி பாருங்களேன் நீங்க. அப்படியே எல்லாத்தையும் கழுகி மெழுகி விட்டுட்டு தொடர்ந்து நான் 5 நாள் நடக்கு. 5வது நாள் எனக்கு ஜீரணிச்சுக்கவே முடியலையா, நான் என்ன பாவம் செஞ்சேன், உன்னுடைய திருச்செனியில இது மாதிரி இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யும் தான் இந்த இதெல்லாம் செய்யும், எந்த வகை செய்திடில் கருணை எந்தாய் நீதான் இறங்குவையோ அந்த வகையை நான் அறியேன், அறிவிப்பாரும் எனக்கு இல்லை, அந்த வகை அற்றவர் உளத்தே நடிக்கும் உண்மை பரம்பொருளே, நீ எந்த வகை செஞ்சானு நான் நீ என்கிட்ட கேட்ப, என்கிட்ட சொல்ல ஐயாத, என்கிட்ட அதை சொல்லு அப்படி சொல்றார். உடனே அவர் நீ நாளைக்கு ஒளிஞ்சிருந்து பாரு, அங்க என்ன நடக்கும்னு சொல்லி. இப்போ சேக்கிலார் கொஞ்சம் நகண்டுட்டாரு. சிவம் சொல்லுது சிவகோசிரியார்ட்ட, நான் அவனுடைய வரலாறு என்னன்னு நான் சொல்றேன், நீ கேட்டுக்கோப்பா, அவன் என்ன செய்யறாங்கத நான் சொல்றேன், நீ கேட்டுக்கோ. இம்மலை என அடைந்த காணவன் தன் இயல்பாலை மெய்மலரும் அன்பு மேல் விரிந்தன போல் விழுதலால் செம்மலர் மேல் அயனொடு மால் முதல் தேவர் புனை எம்மலரும் அவன் தலையால் இடு மலர் போல் எனக்கு ஒவ்வா. நான் நீ அவன் தலையில போட்டுக்க, அவன் தலையில சொருகிருக்காமலாம் அந்த பூ பிரம்மாதி தேவர்கள் அர்ச்சிக்கக்கூடிய அந்த மலர் மாதிரி. அவனுடைய அன்பை பத்தி உனக்கு தெரியாது கண்ணு, அதை பத்தி நான் சொல்றேன், நீ கேளு. அவனுடைய அன்பெல்லாம் எம்பக்கல் அன்பு, இந்த உலகத்துல வேற எது மேலுமே அவனுக்கு நாட்டம் கிடையாது கண்ணு. அவனுடைய அன்பெல்லாம் எண்பக்கல் அன்பு. அப்புறம் அன்று இரவு கனவின்கண் அருள்முனிவர் தம்பாலே மிந்துகளம் சடைமௌலி வேதியர் தாம் எழுந்தருளி வந்தருள். கண்ணப்ப நாயனார் மூலமா இத்தனை நாளும் காலத்தி வேடன் இவர் சிவகோசிரியார் பூஜை தான் செஞ்சிருக்கிறாரு. நனவிலும் கனவிலும் நம்பா உன்னை மனைவிலும் வழிபடல் மறவேன் அம்மான்னு சொல்லிக்கிறோம். எங்க யார் யாருக்கு காட்சி கொடுத்துருக்கா, எத்தனை பூசாரிகள் சிவனை நேர்ல பார்த்துட்டாங்க. ஏதோ நம்ம எப்படி பாத்திரம் தைக்கிறோமோ, எப்படி வீடு பெருக்கிறோமோ, எப்படி ஆபீஸ் கம்ப்யூட்டர் தூக்கி வச்சுக்கிட்டு தட்டிக்கிட்டு இருக்கோமோ, அது மாதிரிதான் அவங்களும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. லட்சத்துல 1 கோடியில 1 கண்ணப்ப நாயனார் மாதிரி பூஜை பண்றாங்க. இப்ப சிவகோசிரியாருக்கு கண்ணப்ப நாயனார் மூலமாக ஒரு பெரிய அருள், அவரும் அதுக்கு தகுதியான பாத்திரமா இருந்திருப்பார். உண்மையிலேயே சிவபெருமான் வேண்டியது விரும்பியது இவர் மூலமாக ஆகம பூஜை தான் வேண்டியது விரும்பியதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப கண்ணப்பட்ட போய் சொல்லிப்பாரு, டே கண்ணா நீ என்னடா இப்படி எல்லாம் செய்யற, நான் உனக்கு ஆகம சாத்திரம் சொல்லித்தரேன் கண்ணு, அது மாதிரி உனக்கு பூஜை எனக்கு பண்ணணும்னு ஆசை தானே, வாடா கண்ணு நான் உனக்கு சொல்லித்தரேன், இப்ப நீ ஆகம பூஜை இப்படி பண்ண அப்படி சொல்லியிருப்பாருல்ல. இவர் அந்த ஆகம பூஜை தான் இவருக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படித்தானே சொல்லியிருப்பாரு. சொல்லல, ஆகம பூஜை பண்றவன்ட்ட போய் அவனுடைய அன்பை பத்தி உனக்கு தெரியாதுப்பா, நான் சொல்லித்தரேன் கேளு எப்படி என்னதான். அவன் அன்று இரவு கனவின்கண் அருள்முனிவர் தம்பாலே மிந்துகளும் சடைமௌலி வேதியர் தாம் எழுந்தருளி வண்டுரல் வேடுவன் என்று மற்ற அவனை நீ நினையேல் நன்று அவன் தன் செயல் தன்னை நாம் உரைப்ப கேள். இப்போ அவனுடைய வரலாற்றை நான் சொல்ல கேள்டான். சிவன் சொல்லாரு சிவகோசிரியாற்ற, யாருக்கு அந்த பெருமை கிடைக்கும்,
அவன் வரலாறு நான் சொல்றேன் கேளுப்பா. அவன் எப்படிப்பட்டவனை சொல்றேன் கேளு. அவனுடைய வடிவலாம் நம்பக்கல் அன்பு. ஒட்டு மொத்தமாக அருளே நம்மியல் அருளே நம்மொரு அருளே நாம் அறிவாய் என்ற சிவமே. சிவபெருமான் பார்த்து அருளே நம் இயல், அருளே நம் உரு, அருளே நாம், அருள் தான் எனக்கு அப்படின்னு சிவன் சொன்ன மாதிரி சிவம் வள்ளல் பெருமானாருக்கு சிவம் சொல்லிச்சு அருளே நம்மியல், அருளே நம்மொரு, அருளே நாம் அறிவாய் என்ற சிவமேன்னு அது சொல்லிச்சு. சிவம் சொல்லுது கண்ணப்ப சிவகாசிரியார்ட்ட இங்க பார்ப்பா. கண்ணப்பனுடைய அறிவெல்லாம் நம்பக்கல் அது. அவனுடைய அன்பெல்லாம் நம்மை அறியும் அன்பு. எப்படி ஒரு அன்பு! இப்படியா நம்ம அன்பு செலுத்திட்டோம். இறைவனுக்கும் நமக்கும் பெரிய ஒரு தொடர்பு இருக்கு. என்னாலும் இன்பம். எப்ப எப்ப சொல்றாரு? சுண்ணாம்பு கலவையில அப்புறம் போட்டு நீத்துறாங்க. என்னாலும் இன்பம், துன்பமே இல்லைங்கிறாரு. சுண்ணாம்பு கலவசல் என்னாலும் இன்பமா? இன்பமா ஆக்கிருமா நம்ம அவன் மயமாக ஆகுனா. இப்ப பாருங்க கண்ணப்பர் என்ன சொல்றாரு? அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பு என்றும், அவனுடைய அறிவெல்லாம் நம்மை அறியும் அறிவு என்றும், அவனுடைய செயலெல்லாம் என்ன அவன் வாழ்ற வாழ்க்கையை பத்தி என்ன ஒரு வேடுவன் 6 நாளையில நாளாரில் அன்பு தொண்டு செய்து நாளாரில் கண்ணிடந்து அப்பவல்லே நல்லேன். இப்படி ஒரு அன்பு செய்ய முடியுமா? பாடாத அருளாளர்களே கிடையாது. ஆதிசங்கரர்ல இருந்து யாருமே தொடாதவங்களே கிடையாது. அப்பர், சுந்தரர், ஞானசம்பந்தர், யாருனாலும் இவரை தொடாதவங்களே கிடையாது. மாணிக்க வாசகர், மானுடம் பாடாத மாணிக்க வாசகர் 2 பாடல்ல சொல்றார். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டவன் என்னப்பன் என்னையும் ஆட்கொண்டான். கண்ணப்பன் மாதிரி நான் அன்பு செய்யலாம், ஆனா கூட என்னப்பன் என்னை ஆட்கொண்டான். பொருள் பற்றி செய்கின்ற பூசனை போல் அல்லாது. பொருள் பற்றி அவன் பூசனை செய்யல. அவன் யாரை பற்றி பூசனை செஞ்சான்? இறை பற்றி பூசனை செய்தான், அருள் பற்றி பூசனை செய்தான். அதை கொடுத்தார். அதை சொல்றார். அவனுடைய செயலெல்லாம் நமக்கு இனியவாம் என்றும், அவனுடைய நிலை இவ்வாறு அருமி என்றாலும் சிவம். அவனுடைய தன்மை என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். அது அவனுடைய நிலை இது, நீ அரு அப்படின்னு. பொறுப்பினில் அவன் செய்யும் பூசனை முன்பு என் மேல் அருப்பொரு மென் மலர் முன்னே அவை நீக்கும் ஆதரவால் விருப்பொரு அன்பெனும் வெள்ளக்கால் பெருகிற்று என விழுந்த செருப்படி அவ்விளம்பருவ சேவடியில் சிறப்புடை. அவன் செருப்பு காலை கொண்டு இந்த பூக்கள் எல்லாம் இப்படி தள்ளுவான் பாரு. அது என் மேல அந்த செருப்பு கால் படும்போது மக்கள் மெய்தியுண்டல் உடற்பின்பம் மற்ற அவர் சொத்தேட்டல் இன்பம் செவிக்கு. மக்கள் பிள்ளையே இல்லாம 10 வருஷம் பிள்ளை இல்லாம, அப்பா நல்லா இருக்கியப்பா, உனக்கு ஒரு வாப்பா, எனக்கு ஒரு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊட்டுவான் பாருங்க. அது இவரு ஆழ்வார் பாசனத்துல ஒண்ணு சொல்வாரு. கண்ணன் பெற்றது தேவிகம்மா, வளர்த்ததெல்லாம் யசோதம்மா. அப்ப தேவகியாக தன்னை ஆக்கி கொண்டு ஒரு ஆழ்வார் பாடுறார். எப்படி பாடுறார்? கண்ணன் தாமரை கண்ணனே கண்ணன் தளர்ந்து எதிர்ந்து தளர்நடை நடந்து வண்ணச் செம்பொடி ஆடி வாரிவாய் கொண்டாடி சில் மிச்சிலை உண்ணப்பெற்றிலேன் அந்தோ கொடுவினையே நோய் என் செய்ய பெற்று. எனக்கு இந்த பாக்கியம் கிடைக்கல பத்தியா. நான் பிள்ளை பெத்தோம், அவன் எங்க போய் வளர்றான்? தேவிக்கு நினைக்கிறான் நான் பிள்ளை பெத்தோம், அவன் போய் யசோத வீட்டுல போய் வளர்றான். அப்போ வண்ணச் செம்பொடி ஆடி மண்ணுல போய் விளையாண்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம நீத்தனி சோறு ஊத்தி குடிக்க உட்காரும்ல. அப்ப அந்த அந்த வண்ணச்செம்பொடியில் உண்டான அந்த கையே கொண்டாந்து, அப்பா உனக்கு ஒரு வாப்பா, எனக்கு ஒரு வாப்பா, அம்மாவுக்கு ஒரு வாய் கொடுக்குறேன்ப்பா. அப்படி அந்த குழந்தை ஒரு கை அலைஞ்சு கொடுக்கும் பாருங்க, இட்டும் தொட்டும். அந்த சாப்பாடு எனக்கு கொடுத்து வைக்கல பத்தியா அப்படி. அப்ப இவர் சொல்றாரு, அந்த 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 பிள்ளை அந்த கால்ட்டு அப்படி தள்ளுறான் பாருங்க, அந்த செருப்பு கால்ட்டு தள்ளுதான் பாருங்க. அந்த செருப்பு காற்று அவன் தள்ளுனது எப்படி இருக்கு அப்படின்னா, பொறுப்பினில் அவன் செய்யும் பூசணைக்கு முன்பு என் மேல் அருப்புரு மென்மலர் முன்னை அவை நீக்கும் ஆதரவான். என் மேல சிவகோசிரியார் நீ போட்டலப்பா பூவு, அதை நீக்குதவி பூ போடணும்னு அவன் நினைச்சு அதை தள்ளும் போது செருப்பு காலத்து தள்ளுனான். அதை பார்க்கும்போது அருப்புரு மென்மலர் முன்னை அவை நீக்கும் ஆதரவால் விருப்புறும் அன்பனும் வெள்ளக்கால் பெருகிற்றென விழுந்த செருப்படி அவ்விளம்பருவ சேவடியில் சிறப்படை. சின்ன பிள்ளையில முருக கடவுளை தூக்கி நான் கொஞ்சிருக்கிறேன். முருகன் என் மேல கால் வச்சு அவன் மக்கள் மெய்தியின்றினா அது கடந்தாரும் கிடப்புறோம் மக்கள் மேல் காதல். அந்த உணர்வு எனக்கு இருக்குப்பா. அந்த செருப்படி எனக்கு அந்த அளவுக்கு இன்பம் தரக்கூடியதாக இருக்கு. உருகிய அன்பு ஒளிவின்றி நிறைந்த
அவன் உருவு என்னும் பெருகிய கொள்கலம் முகத்தில் பிறங்கி இனிது ஒழுகுதலால் ஒரு முனிவன் செவியுமலும் உயர்கங்கை முதல் தீர்த்த பொறுப்புணலின் எனக்கு அவன் தன் வாயுமிடும் புனல் புனிதம். வாயில தண்ணியை கொண்டாந்து பூன்னு துப்புறான். அது எப்படி இருக்கு தெரியுமா? அந்த கங்கை நதி ஓடிட்டு வந்து இவர் வந்து தன்னுடைய கமண்டல் உள்ள அந்த கங்கை நதியை பிடிச்சிட்டாரு. அந்த அவனுடைய அந்த கங்கா தீர்த்தம் அந்த அந்த தீர்த்தம் மாதிரி அவன் வாய்க்கு துப்புன அந்த துப்பு வந்து கங்கா பரமேஸ்வரிய பிடிச்சிட்டு வந்து எனக்கு அபிஷேகம் பண்ற மாதிரி இருக்குப்பா. அதை பத்தி உனக்கு தெரியுமா? அது அவர் சொல்றாரு. உருகிய அன்பு ஒளிவின்றி நிறைந்த அவன் உருவி எனும் பெருகிய கொள்கலாம் முகத்தினில் பிறங்கி அவனுக்கு ஒரு கொள்கலம் வச்சிருக்கான், ஒரு சொம்பு வச்சிருக்கான். என்ன சொம்பு வச்சிருக்கான்? அவன் வாய் தான் சொம்பு. கொள்கலம் முகத்தினில் பிறங்கி இனிது ஒழுகுதலால் ஒரு முனிவன் செவி உமிழும் உயர்கங்கை முதல் வீர்த்த பொறுப்புணலின் எனக்கு அவன்தன் வாய் உமிழும் புனல் புனிதம். அதாவது இந்த கங்கா பரமேஸ்வரி வேகமா பகீரதன் கொண்டுட்டு வரான். அத வந்து ஜானகி இன்னும் ஒரு ஜானும் ஜன்னு முனிவர் அப்படின்னு ஒரு முனிவர் வந்து அவர் யாகம் பண்ணதுக்கு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாரு. அந்த யாகத்தை அழிக்கிறதுக்கு அது ஓடி வந்துருச்சு. உடனே இங்க வான்னு சொல்லி அதை எடுத்து அப்படி அவருடைய தவ வலிமை எவ்வளவு இருக்கும். அதுக்கப்புறம் பகீரதன் குடுக்குடுன்னு ஓடி வரான். ஐயா, நான் எவ்வளவு தவம் இருந்து என்னுடைய முன்னோர்கள் 60,000 பேரை காப்பாத்துக்கு வந்திருக்கேன் தங்கம், நீ இதை குடிச்சிட்டே தங்கம், நான் என்ன பண்ணேன்? கீழே விழுந்து கும்பிடுதான். அப்படியா? ஆணவத்தோட வந்த உடனே நான் குடிச்சிட்டேன் தான், எடுத்துட்டு போ அப்படின்னு தன்னுடைய காது வழியா கொஞ்சம் தீர்த்தத்தை விட்டான் இவர். அந்த தீர்த்தம் வந்துதான் இப்ப கங்கா நதியா வந்திருக்கு. அந்த தீர்த்தத்தை விட இனிதிருந்தது இந்த தீர்த்தம் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஒரு முனிவன் செவியுமலும் உயர்கங்கை முதல் நிறுத்த பொறுப்புணலின் எனக்கு அவன்தன் வாயுமலும் புனல் புனிதம். வாயில துப்புன எச்சின்னு சொல்லல, புனல். அந்த இது வந்து புனிதமான புனல் அது எனக்கு அப்படின்னு சொல்றார். இம்மலை வந்து என்னை அடைந்த காணவன் தன் இயல்பாலை மெய்மலரும் அன்பு மேல் மேல் விரிந்தன போல் விழுதலால் செம்மலர் மேல் அயனோடு மால் முதல் தேவர் வந்து புனை எம்மலரும் அவன் தலையால் இடுமலர் போல் எனக்கு போவான். அவன் தலையில சொல்லிட்டு வந்து எனக்கு பூ போடுறான் பாருங்க. பிரம்மாதி தேவர்கள்லாம் அர்ச்சனை பண்றாங்க பாருங்க. அதெல்லாம் இது பக்கத்துல கால் தூசி கூட காணாது கண்ணு. அவன் தலையில சொல்லிட்டு வந்து அந்த பூ எடுத்து வைக்கும்போது அவனை தொட்டது வந்து என்னையும் தொடுது பாரு. இந்த அன்புக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். காலத்தி அப்பன் சொல்றாரு, காலத்தி வேடன் கொண்டுட்டு வந்த அந்த பூ அவனை தொட்ட ஸ்பரிசம் இவனை ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும் இத்தனைக்கும் தித்திப்பான் அவன். அந்த அளவுக்கு அவனுடைய அன்பு இருக்கு குழந்தை. நீ அதனால என்னமோ நீ அவன் பெருசா வந்து எச்சி எத்தி போயிட்டான், அந்த இது கிடக்கு அது கிடக்குன்னு நினைக்காத. நீ நாளைக்கு வந்து பாரு எப்படி இருக்கு அப்படின்னு தெரியுமா? அவன் வந்து எனக்கு நெய்வேத்தியமா என்ன கொண்டாந்து வைக்கிறான் அப்படி சொல்லி வெய்ய கனல் பதம் கொள்ள வெந்துளதோ என்று. வெய்ய கனல் பதம் கொள்ள தீயில போட்டு இந்த பன்னிக்கறி எல்லாம் சுட்டு பிறக்கி தீயில போட்டு வறுத்து எடுப்பான். வெய்ய கனல் பதம் வெந்துளதோ என்று பிசுக்கி பிசுக்கி பார்ப்பான். அது அவனுக்கு சரியா வராது. ஒருவேளை பச்சைக்கறி ஆயிடக்கூடாத, நல்லா பிசுக்கி பார்த்துட்டு இல்ல நான் சமைச்சே பார்த்துறேன் வாயில போட்டு துப்பிக்குவோம். வெய்ய கனல் பதம் வெந்துளதோ என்னும் அன்பால் நையும் மனத்து இனிமையினால் நையமிக மென்றிடலாம். அவன் மனம் முழுதும் என் மேலதான் இருக்கு. சுவை தின்னு ருசி அறிஞ்சவன் இது நல்லா இருக்குன்னு ஒரு பேரை கூட முழுங்கல குழந்தைங்களா. அவன் அந்த உள்ளேயும் போகாம வெளியே துப்பி அதை இறைவனுக்கு அவன் கொண்டுட்டு வரணும்னா அந்த சுவை தின்ற சுவை நாக்கு கேட்கத்தான் செய்யும். அதை கூட அவன் வெந்துளதோ எனும் அந்த அன்பு கனிந்து வெந்துளதோ எனும் நையமிக மென்றிடலால் செய்யும் அறை வேள்வியோர் முன்பு வரும் திருந்து அவியில் எய்யும் வரிச்சிலையை அவன் வந்து அந்த வரிச்சிலை கையில ஒரு சிலை அம்பு வில் வச்சிருக்கானே அந்த வில் கொடுமையானது நினைக்காத. அவனுடைய உள்ளம் வந்து எப்படி இருக்கு? நையமிக வென்றிடலாம். நையும் மனத்து இனிமையினால் நையமிக வென்றிடலாம். அவன் மனம் முழுசு நஞ்சு அப்படியே இருக்கு. நைதல்னா எப்படி? இலக்கி பிறண்ட நாயகனுக்கு நான் என்ன கொடுத்தா அவனுடைய உடல் பெறும். பிறண்ட நாயகனுக்கு நான் என்ன சமர்ப்பணம் பண்ணினால் அவன் வந்து ஆர்வமரம் இல்லாம இருக்கான். என்னுடைய அன்பை அவன் ஏத்துக்கிட்டு என்ன சொந்தக்காரனா வச்சுக்கிட்டு நான் எப்படி அவனுக்கு இதை கொடுப்பேன்? அந்த மாதிரி நையும் மனத்தால் உருகிய நைதல்னா உருகிய மன
விருந்து அவி இது எப்படி இருக்குன்னு பெரிய பெரிய யாகம் பண்றாங்கல்ல, அந்த யாகத்துல எனக்கு அவிர்வாகம்னு ஒண்ணு விடுவாங்க. அந்த இதெல்லாம் இது பக்கத்துல நிக்குமா? இவன் சமைச்சு துப்புன அந்த கறிக்கு ஈடாகுமா? அது எதுவுமே ஈடாகாது குழந்தைங்களா. மண்பெரு மா மறை மொழிகள் மா முனிவர் மகிழ்ந்து உரைக்கும் இன்ப மொழி தோத்திரங்கள் மந்திரங்கள் யாவையினும் முன்பு இருந்து மற்ற அவன் தன் முகம் மலர அகம்னைகள் அன்பினில் இணைந்து எனையெல்லாம் அறிவுறா மொழி நல்ல. பேசல குழந்தை, என்கிட்ட பேசல. அர்ச்சனை 1008 பண்ணல, 1,08 பண்ணல. என் பக்கத்துல இருந்து என் முகத்தையே இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த மௌன மொழி, பிரபு உனக்கு இந்த சாப்பாடு பிடிச்சிருக்கா, நாளைக்கு நான் வேற வெரைட்டி செஞ்சுட்டு வருவேங்க என்ன, அப்படி அவன் சொன்னான் பாருங்க. அது 1000 லட்சத்தெட்டு திருநாமங்கள் கொஞ்சம் என்னை அர்ச்சிக்கிறதா இருக்கு. அவன் என் என் பக்கத்துல வந்துகிட்டு அவன் என்ன சொல்றான், இன்ப மொழி தோத்திரங்கள் மந்திரங்கள் யாவையினும் முன்பு இருந்து மற்ற அவன் தன் முகம் மலர அகம் நெகிழ. நான் சாப்பிடுறத பார்த்தேன், அவன் முகம் மலருது, அவனுடைய அகம் நெகிழுது. அன்பில் நினைந்து எனையெல்லால் அறிவுறா மொழி நல்ல. என்னை தவிர அவன் இல்லை, அவன் அவன் இதயத்துல வேற எதுவுமே இல்லை பாத்தீங்களா. என்னை தவிர நான் தான் அங்க இருக்கிறேன். அவர் சொல்றார் பாருங்க. இப்ப மண்பெரு மா மறைமொழிகள் மா முனிவர் மகிழ்ந்துரைக்கும் இன்ப மொழி தோத்திரங்கள் மந்திரங்கள் யாவையினும் முன்பிருந்து மற்ற அவன் தன் முகம் மலர அகம் நெகிழ அன்பில் நினைந்து எனையெல்லாம் அறிவுறா மொழி நல்ல. நம்ம நம்ம தனியா மந்திரங்கள் ஓத வேண்டாம், எதுவும் ஓத வேண்டாம். அப்படியே கொஞ்சம் வாட்சி கூடயே பயணிப்போம். அப்படியே அதை கூட்டிட்டு போற பாதை வழியே அப்படியே மெதுவா போகும். அப்புறம் நீதான் வேணும், என் மனம் அலைபாயுது கண்ணா, என்னால முடியல கண்ணா, எனக்கு என்னென்னமோ பண்ணுது கண்ணா, அது மாதிரி செய்வோமே. அப்புறம் இத்தனை பொழுது தாழ்த்தேன் என விரைந்து ஏகுவார் முன் மொய்த்த பல் சகுனம் எல்லாம் முறை முறை திங்கு செய்ய இத்தகு தீய பொருட்கள் ஈண்ட என் முன் உதிரம் காட்டும் அத்தனுக்கு எங்கொள்கட்டேன் அடுத்தது என்று அணையும் போது. இது சிவகோசிரியாருக்கு சிவபெருமான் சொல்லிட்டாரு. இவரு சிவபெருமானை விட்டுட்டு 6வது நாள் ஆயிடுச்சு. 5 நாள் பூஜையில 5வது நாள் இரவுல சிவபெருமான் சிவகோசிரியாற்ற இந்த கதையெல்லாம் சொன்னார். 6வது நாள் காலையில இவர் வழக்கம் போல, கண்ணே நிம்மதியாரு, நீ மெலிஞ்சிருக்கிற, நான் சாப்பாடு கொண்டு வந்துடுவேன், ஒரு நொடியில வந்துடுவேன், உனக்கு விதவிதமாக நேற்றைக்கு கொடுத்த உணவை விட இன்னைக்கு அதிகமான உணவு கொண்டுட்டு வருவேன், நேற்றைக்கு செய்ததை விட இன்னைக்கு புதிதாக செய்வேன் அப்படி சொல்லிட்டு அவர் நேர வரார். நேர இங்க என்ன எடுக்க வராரு, விதவிதமாக பாக்குறாரு. சகனமே சரியில்லை. என்ன என் மேல படபடன்னு அடிக்குத, எனக்கு ஏதோ ஒண்ணு பண்ணுத, எனக்கு என்ன செய்யுன்னு சொல்ல தெரியலையே. ஐயோ, எனக்குள்ள ஒரே சுற்றம் அவன் தானே, அவனுக்கு எதுவும் பண்ணிருமோ, அவனுக்கு எதுவும் வச்சிருமோ, இருந்தாலும் நான் வேகமா போனோம். ஏதோ கைக்கு கிடைச்சது எனக்கு, அப்புறமாட்டி நான் நல்ல கறியை எடுத்துக்குவேன். இன்னைக்கு கைக்கு கிடைச்சதை எடுத்துட்டு நான் போகணும். என்னுடைய சகனங்கள் எதுவுமே சரியில்லை. நான் அவனுக்கு என்ன என்ன செய்யுதுன்னு சொல்லி கட்டாயம் போய் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. எப்படி சொல்றாரு, இத்தனை பொழுது தாழ்த்தேன் என விரைந்து ஏகுவார் முன் மொய்த்த பல் சகுனமெல்லாம் முறைமுறை தீங்கு செய்ய இத்தகு தீய புட்கள் ஈண்ட முன் உதிரம் காட்டும் அத்தனுக்கு என்கொள்கட்டேன் அடுத்தது என்று அணையும் போது. என் அத்தனுக்கு, எங்க அப்பாவுக்கு என்ன வந்துருச்சு எனக்கு தெரியலையே. இந்த பறவை இடம் இருந்து வலம் போனால் இந்த சகுனம், இந்த பறவை வலம் இருந்து இடம் போனால் இந்த சகுனம். இதுகளெல்லாம் உதிரம் காட்டும் பறவைகள். எங்க அப்பாவுக்கு ஏதோ யாரோ கல்லை கொண்டு எரிஞ்சிட்டாங்களோ, யாரோ ஏதோ வெட்டிட்டாங்களோ குத்திட்டாங்களோ, அதுக்கு வெட்டு குத்துக்கு உட்பட்டதா அந்த சரீரம் நீரில் தீயினில் வெட்டி இது காயமுற்று வெட்டுதல்ல இது பட்டக்கூடிய சரீரம் அது. அது ஜோதிமயமானது. நமக்காக வேண்டி உருத்தாங்கி இது மாதிரி வந்திருக்கு. இவர் நினைக்கிறார் அப்படி. இந்த சகுனங்கள் எனக்கு எதுவுமே சரியா தோணலையே, எனக்கு மன நிம்மதி இருக்கு, நான் தான் உரிய நேரத்துல போகாம காலத்தை தாழ்த்திட்டம் போல இருக்கு, வேகமா போறேன் அப்படி சொல்லி. அண்ணலா திருக்காலத்தி அடிகளார் முனிவனாருக்கு திண்ணனார் பரிவு காட்ட திருநயனத்தில் ஒன்று துண்ணன உதிரம்பாய இருந்தன தூரத்தை அவ்வண்ணவென் சிலையார் கண்டு. சிவகோச்சரியாருக்கு நாளைக்கு வா, நான் அவனுடைய அன்பை காட்டுறேன்னு சொல்லிட்டாரா. அந்த அன்பை காட்டுறதுக்காக தன்னுடைய கண்ணுல உதிரம் கொட்டும்படியாக, இவர் ஏற்கனவே இந்த பறவைகள் இந்த மாதிரி உதிரம் காட்டும் அப்படின்னு வேற சகுனம் வேற தெரியுதான். அங்க பார்க்கும்போதே என் அப்பனுக்கு என்னாச்சு, என் அப்பனுக்கு என்னாச்சு, வேகமா வராரு. வரும்போது அங்கிருந்து கண்ணுல ரத்தம் விட்டுது. அப்பா என்னாச்சு, கண்டபின் கெட்டேன் எங்கள் காலத்தியார் கண் ஒன்று
புந்தரு குருகி நிற்க மற்ற கண் குருகி பொங்கி மண்டு மற்ற இதனுக்கு அஞ்சேன் மருந்து கை கண்டேன் என்னும் உண்டொரு கண் அக்கண்ணை இழந்து அப்பி ஒழிப்பேன் அங்க போய் மூலிகை எடுத்துட்டு வந்து ஊற்றாரு, இங்க போய் மூலிகை எடுத்துட்டு வராரு, ஏதோ பண்ணி பாக்குறாரு. எந்த மருந்தும் எந்த வைத்தியமும் அவருக்கு கை கெட்டல. என்ன பண்ண எங்க தாத்தாச்சி சொல்லியிருக்காங்க ஊனுக்கு ஊன் மருந்துன்னு. இப்ப கூட உடம்பு முடியாதவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஊனுக்கு ஊன் மருந்துன்னு. குடல் புண் ஏற்பட்டுச்சுன்னா குடல் கறி வச்சு கொடுக்குறாங்க. இப்ப கூட நடக்குது அது. கால் எலும்பு வளர்ச்சி வரல அப்படின்னா எலும்பு கறி போட்டு என்னமோ செஞ்சு கொடுக்க, எலும்பு சுப்ப ஏதோ ஒண்ணு சொல்றாங்க. அப்ப ஊனுக்கு ஊன் மருந்துன்னு எங்க முன்னோர்கள் சொல்லி இருக்கிறாங்க. நான் அதை அதுபடி நான் நடப்பேன். ஊனுக்கு ஊன் மருந்து அப்படின்னு சொல்லிட்டு நான் நடப்பேன். அதனால இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த மூலிகைக்கு இந்த வைத்தியம் கட்டுப்படல. ஊனுக்கு ஊன் என்கிட்ட கண்ணு இருக்கு, 2 கண்ணு. என் அப்பன் கண்ணுக்கு என் கண்ணை நான் இழந்து வைப்பேன். உடனே முதல்ல கண் ஐ டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னு சொல்லாங்கல்ல, மாற்று கண் அறுவை சிகிச்சை மூலமாக சிகிச்சை பண்ணார். இவர் கண்ணு அவர் கண்ணு ஒத்து போகுமாமா? விஞ்ஞானம் ஒத்து வருமா? அன்பே நம்மியல், அன்பே நம்முரு, அன்பே நாம் அறிவாய் என்ற சோழ்மை. யார் சொல்றா? வள்ளல் பெருமானார் சொல்றார். ஏன் உரு என்னது? அன்பே என் உரு, அன்பே என் உரு, அன்பே என் இயல், அன்பே நாம் அறி. அன்புதான் நான். சிவபெருமான் வள்ளல் பெருமானாருக்கு இப்படி சொல்றார். அன்பே நம் இயல், அன்பே நம் உரு, அன்பே நாம் அறிவாய் என்ற சிவம். இதை நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமானாருக்கு சிவபெருமான் சொல்றார். சிவபெருமான் சொல்றாரு காலத்தியப்பனை பத்தி, அவனுடைய அன்பெல்லாம் என்பக்கல் அன்பு, அவனுடைய அறிவெல்லாம் என்னை அறியும் அறிவு. அன்புன்னு ஒண்ணு இருந்ததுன்னா அந்த அன்பு அறிவுமயமாக என்னை அறிவதற்கு அது பயன்பட்டுச்சு, வேற எதுவும் இல்லை. அப்போ கண்ணப்பர் அன்பும் உடலும் அன்புருவானது, காலத்தியப்பர் உடைய அன்பும் அன்புருவானது. ரெண்டும் நீங்க இப்ப விஞ்ஞான பூர்வமா என்ன கேட்பீங்க? அது கல்ச்சலை. இவர் ரத்த அஸ்தி மாமிசனாலான பிண்டம், இதுக்கும் அதுக்கு ஒத்து போக்குமா? நீ இவர் கல்ச்சலையா பார்க்கல குழந்தைங்களா? இவருக்கு காலத்தியப்பன் எப்படி காட்சி கொடுத்தா? காலத்தியப்பன் போய் அவன்கிட்ட சொல்றான், இவனுடைய அறிவெல்லாம் நம்மை அறியும் அறிவு, இவனுடைய அன்பெல்லாம் நம்பக்கல் அன்பு. நான் யாரு? அன்பே என் இயல், அன்பே என் உரு, அன்பே நாம் அறி என்ற சிவம். அப்ப நானும் அன்புருவும் அவனும் அன்புருவும் அன்புருவும். அப்ப நீங்க டிரான்ஸ்பிளான்டேஷன் நடக்கிறதுக்கு 2 பேர் ரத்தமும் ஒண்ணு போல இருக்கணும், 2 பேர் அமைப்பும் ஒண்ணு போல இருக்கணும், இவ்வளவுதானே? காலத்தியப்பனும் அன்புருவாக நின்றான், கண்ணப்பனும் அன்புருவாக நின்றான். அப்ப கண்ணை இடங்க அப்பும்போது என்ன, அங்க எந்த தடை வந்துட முடியும்? எந்த தடையும் வரல. நமக்கு அது கல்ச்சல. நாம ரத்த அசி மாமிசனாலான பிண்டம். நம்ம காலத்தியப்பர் யாரு? அன்பு 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 அன்பு. கண்ணப்பர் யாரு? அன்பு 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 அன்பு. அப்ப 2 அன்பும் அது மேட்ச் ஆயிக்கிடுச்சு. இதை புரியறதுக்கு நமக்கு ஒரு சக்தி வேணும், இதை புரியறதுக்கு நமக்கு ஒரு உணர்வு வேணும். ஏன்னா நமக்கு நம்மளை நேசிக்க தெரியல. முதல்ல யாராவது நம்மளை நேசிக்கமா? இல்ல. அகம்பாவத்தில் ஆணவத்தில் நான்கக்கூடிய தலைவிக்கு தெரியுதே தவிர, நேசித்தல்ங்கிறது நம்ம உள்ளத்துக்குள்ள இருந்துருச்சுன்னா யாரையுமே நம்ம குறைஞ்ச சொல்ல மாட்டோம், யாரையுமே குறை கண்டுபிடிக்க மாட்டோம். அப்ப அந்த நேசித்தல் நம்மகிட்ட இல்லாதனால கண்ணப்பர் அன்பு மட்டும்தான் இருந்துச்சு, சிவமும் அவனும் மட்டும்தான் இருந்தான். நீயும் நானுமடி எதிரும் புதிருமடி, அவ்வளவுதான். சிவபெருமான் எதிரால இருக்கார். அவர் வேற எதை பத்தி இப்ப கவலைப்படல, யார் என்ன நினைப்பான்னு கவலைப்படல. அவங்க அம்மா கூப்பிட்டா, அப்பா கூப்பிட்டா, உற்றார் உறவினர் கூப்பிட்டா, யாரை பத்தி அவர் கவலைப்படல. 6 நாள் தான் தொண்டு செய்து நாளாவில் கண்ணிடந்து அப்பினார், அவ்வளவுதான். இப்ப என்னாச்சு? ஒரு கண்ணுதல் கண்ணில் தம் கண் இடந்து அப்பில் காணும் நேர்பாடு. இப்போ கண்டபின் கண்ணை இடந்து வச்சிடணும். கண் இடந்து வச்சார். வச்ச உடனே ரத்தம் நின்று போச்சு. நன்றி செய்தேன். அவருக்கு ஒரே சந்தோஷமாயிட்டு, நான் என் புத்தி புகுந்தவா பூவல்லி கொய்யாமோ அப்படின்றார். என் புத்தியில் எம்பெருமான் புகுந்து நின்று, புத்தி புகுந்தவா, சித்தம் புகுந்து வித்திக்க வல்லதேன். சித்தத்துக்குள்ளையும் புத்திக்குள்ளையும் புகுந்து சிவபெருமான் இந்த உணர்வை கொடுத்துள்ளான். புரியுதா குழந்தைங்களா? நான் அப்ப கூட நான் கண்ணடைந்து அப்பிட்ட நான் நன்றி செய்தனே, எம்பெருமான் என்ன இது மாதிரி செய்யணும்னு வச்சுட்டான் பாத்தியா, உடனே அப்பிட்டான், நன்றி செய்தேன்.
அவர் இன்னும் இவருடைய இன்னும் காட்டுதி அப்படிங்கிறார். இன்னும் தெளிவாக காட்டுன்னு அடுத்த கண்ணிலுங்க. நான் பயப்பட மாட்டேன், நான் எது பயப்படணும்? அப்பதான் எனக்கு மருந்து தெரியல, நான் அங்க ஓடினேன், இங்க ஓடினேன், இங்க ஓடினேன், எந்த பச்சிலையும் ஒத்து வரல, கடைசி கண்ணடம் தப்பிட்டேன். இப்போ மருந்து என் கைவசம், நான் எதுக்கு பயப்பட போறேன்? நான் பயப்படல. அப்படி சொல்லிட்டு உடனே கண்ணு, அடுத்த கண்ணு. அப்ப கண், இப்ப ஒரு கண்ணுக்கு ஒரு கண்ணு இருந்தது, பார்த்து கண்ணை பிடுங்கி அப்பிட்டாரு. அடுத்த கண்ணு எங்க இருக்குன்னு அவருக்கு தெரியாதுல்ல. அந்த காலுக்கு செருப்பு காலை கொண்டு அந்த கண்ணுல அப்பிக்கிட்டாரு. ஒரு காலை கீழே ஊனிட்டு இன்னொரு காலை, செருப்பு காலை அந்த ரத்த வடிவ கண்ணுல அப்பிட்டார். அப்பிட்டு, நான் அடுத்த கண்ணு இருக்கு இப்போ உனக்கு அடையாளம் தெரியணுங்கிறதுக்காண்டி நான் இதை வச்சிருக்கேன். நான் இப்போ அதை இழந்து அந்த கண்ணுல வச்சிருவேன். என் பெருமான் எனக்கு 2 கண்ணு இருந்தது. இதை ஒரு அன்பர் படிக்கிறாரு. அரைக்கண்ணா, இறைவன் எல்லாரும் என்ன முக்கண்ணாம்பாங்க, அவர் சொல்லாரு, ஏன் அரைக்கண்ணா, உனக்கு என்னுடைய குறை தெரியும், எப்படி தெரியும்? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு முன்னால நீ எனக்கு உதவி செய்யணும்னு கேட்கிற, நீ கேட்க மாட்டேங்க, உனக்கு எப்படி தெரியும்? நீ ஏன் அரைக்கண்ண? உனக்கு கண்ணு முழுமையா இருந்தா தானே நீ பாப்ப. அரைக்கண்ணா கூட ஏன்டா, கடவுளுக்கு முக்கண் பெருமான்னு சொல்லுவாங்க, நீ என்னடா அரைக்கண்ணு சொல்ல? பக்கத்துல இருக்க. ஆமா, அவனுக்கு எங்க 3 கண்ணு? 1.5 கண்ணு அம்பாளுக்கு கொடுத்துட்டான், சரீரத்துல பாதிய அம்பாளுக்கு கொடுத்துட்டான். அப்ப அதுல 1.5 கண்ணு அவனுக்கு போயிட்டு மிச்சம் 1.5 கண்ணு இருக்கு. அதுல ஒரு கண்ணு கண்ணப்பன் கண்ணு, மிச்சம் என்ன கண்ணு இருக்கு அவனுக்கு? அரைக்கண்ணு தானே இருக்கு. அப்ப அவன் எப்படி நினைப்பான்? அந்த அரைக்கண்ணாங்க கூடியதுல 2 வரலாற்றை சொல்லிட்டார் பாருங்க. அம்பாளுக்கு உமையொரு பாகத்தை கொடுத்துட்டான், அப்புறம் கண்ணப்பருக்கு கண்ணடந்த வாங்கியிருக்கிறாங்க. ஒரு வரலாற்றை, 2 வரலாற்றை ஒரே அரைக்கண்ணுங்க கூடிய ஒரே இதுல சொல்றாரு அவர். இப்ப இவர் இப்ப நான் நான் அடுத்த கண்ணை இடந்து அப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, கண்ணுதல் கண்ணில் தம் கண் இடந்து அப்பில் காணும் நேர்பாடு எண்ணுவார் தம்பிரான் தன் திருக்கண்ணில் இடக்கால் ஊன்றி உள்நிறை விரிப்பினோடும் ஒரு தனி பகலி கொண்டு தென்னனார் கண்ணில் ஊன்ற தரித்தில தேவதேவர். உடனே இந்த கண்ணை இப்படி, இந்த காலை தூக்கி, இடது காலை தூக்கி வச்சுட்டு வலது கைட்டு அப்படி பகலி கொண்டு அந்த கையில வச்சிருக்கக்கூடிய அம்பை கொண்டு கண்ணுல குத்த போறாரு. எப்பேற்பட்ட அன்பு! இந்த குழந்தையோட அன்பு எப்படிப்பட்ட கரிக்கில தேவதேவர். அப்பா என்ன காரியம் பண்றடா, என்ன காரியம்! ஒரு அன்புக்கு எல்லையே இல்லையாப்பா. அவர் அவர் எப்படி சொல்வாரு? செங்கண்கள் உடையின் பாகர் திண்ணனார் தம்மை ஆண்ட அங்கனர் துர்க்காலத்தி அற்புதர் திருக்கை அன்பர் தங்கண் முன் இடக்கும் கையை தடுக்க 3 அடுக்கு நாக கங்கனார் அமுத வாக்கு கண்ணப்பா நிற்க. 3 அடுக்கா, கண்ணப்பா கண்ணப்பா கண்ணப்பா, நில்லுடா நில்லுடா நில்லுடா, என்ன காரியம் பண்றடா? அவனுக்கே தாங்க முடியல, இனி என்ன செஞ்சிட போறான் அப்படின்னு. கண்ணப்பா நில்லுப்பா, என்ன காரியம் பண்ண, என்ன காரியம் பண்ண, நில்லு நில்லு நில்லு. 3 அடுக்கு நாககான், போப்பா போப்பா, கொஞ்சம் பொறுப்பு. அதிர்ந்து போனாரு சிவகோச்சரியார். என்ன காரியம் இதெல்லாம்? நமக்கு நடக்கிற காரியமா? என்ன அன்பு, என்ன அன்பு! அதனாலதான் கண்ணப்பர் இன்னை வரைக்கும் நிக்கிறாரு. நம்ம அன்பெல்லாம் நிக்குமா? அது சொல்றாரு. காணவர் பெருமானா தங்கள் இடந்து அப்பும் போதும் ஊனம் புகழ்ந்த ஐயர் உற்று முன் புதிக்கும் போதும் ஞானமா முனிவர் கண்டான். இந்த கைய தன்னுடைய கையால சிவபெருமான் பிடிக்கும் போதும், இவன் கண்ணடந்து அப்பும் போதும், அவன் இந்த ஊன் கையை பிடிக்கும் போதும் ஞானமா முனிவர் கண்டார். சிவகோச்சரியார் அதை பார்க்கிறார். நான்முகன் முதலாய் உள்ள வானவர் வளர்ப்பு மாறி பொழிந்தனர் மறைகளார். தேவர்கள் எல்லாம் அப்படி பூமாறி பொழிந்து எல்லாரும் ஆர்ப்பரிக்கிறாங்களாம். அப்போ உடனே இவர் சொல்றாரு, பேரிதன் மேல் உண்டோ பிரான் திருக்கண்ணில் வந்த ஊரு கண்டு அஞ்சி தம் கண் இழந்த அப்ப உதவும் கையை ஏறு உயர்த்தவர் தன் கையால் பிடித்து கொண்டு என் வளத்தில் மாறிலாய் நிற்க என்று. வாடா கண்ணு, என் பக்கத்துல இருடா தங்கம், நீ நீ வேற, நான் உன்னை புரிஞ்சு நான் எப்படிடா இருப்பேன், எனக்கு வாடா கண்ணு அப்படி மாறிலாதாய் மாறு கிடையாது அவனுக்கு. இவங்க செத்து பிறக்க போறான் கண்ணப்பன். சூரிய சந்திரர்கள் உள்ளவரை, அஷ்டதி குமாரர்கள் உள்ளவரை, அஸ்வினி குமாரர்கள் உள்ளவரை, இந்த நிலம் உள்ளவரை, பஞ்சபூதங்கள் உள்ளவரை அவன் மாறிலாதாய். அவன் மாறுபட மாட்டான். வான்கட்டு மாறுதம் வாய்ந்து அழல் நீர் மண்கடினும் தாங்கத்தல் இன்றி செல்பரியா தன்மையினை உள்வாங்கிக் கொண்ட அந்த கண்ணப்ப நாயனார் தானும் கடாது எம்பெருமான் பக்கத்துல மாறிலாதாய் என் வலப்பக்கம் நிற்க. வாடா கண்ணு, எப்படி ஒரு பேரு! கற்பனை பண்ணி பாருங்களேன்.
ஆனா எல்லாம் இல்ல அப்படி கொஞ்ச நேரம் தோஞ்சு வாங்கலேன். இதெல்லாமும் இந்த அருள் அனுபவத்தை நீங்க சில முத்திரைகள் மூலமாக பெறலாம். குபேர முத்திரை வைத்துக்கொண்டு சில மந்திரங்கள் நீங்கள் உச்சாடனம் பண்ணும்போது அந்த பேரண்ட நாயகன் உங்களை நோக்கி வருவான். இன்றைக்கு கணப்ப நாயனாருடைய வரலாற்று செய்தி இன்றைக்கு போயிருக்கு.